ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஓடோல இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க எல்லாருமே உங்க கஸ்டமர்ஸ்க்கு மெயில் சென்ட் பண்ணுவீங்க தானே? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்னெல்லாம் மெயில் சென்ட் பண்ணுவோம்? ஆஃபர் இருந்தா சென்ட் பண்ணுவோம், நியூ ப்ராடக்ட்ஸ் அப்டேட் ஏதாவது சென்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மேனுவலா இமெயில் அனுப்புறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க மேனுவலா இமெயில் சென்ட் பண்றது அப்படிங்கிறது ஓகேவா இருக்கும். இப்போ 1000 கஸ்டமர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒன் பை ஒன்னா இமெயில் அனுப்பணும் அப்படிங்கிறப்ப டைம் வேஸ்ட் ஆகும், அதுல மிஸ்டேக்ஸ் வரும். இதுக்கு சொல்யூஷன் தான் ஓடோல இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கிளிக்ல பல்கா இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். தென் கஸ்டமருக்கு குரூப் பண்ணிக்கலாம். தென் கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இதோட ரிசல்ட்டை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா உங்களோட பிசினஸ் அப்டேட்ஸை அதாவது உங்களோட பிசினஸ் அப்டேட்ஸ் ஆகட்டும், இல்ல ஆஃபரோ, இல்ல அதை கஸ்டமருக்கு இமெயில் மூலமா அனுப்புறது தான் இமெயில் மார்க்கெட்டிங். பட் ஓடோல இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி இமெயில் டிசைன் பண்ணிக்க முடியும். நான் அது உங்களோட ஸ்கிரீன் நான் போறப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தென் ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட் இல்லாம உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆஃபர் லான்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேனுவலா இமெயில் சென்ட் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மெயில் போவோம். இதுல கம்போஸ் கொடுத்துட்டு இதுல டூ மெயில் ஐடி, சப்ஜெக்ட் யாரு, தென் சப்ஜெக்ட் என்ன, தென் அதோட கண்டென்ட் இது எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுவோம். இது ஸ்லோவான ப்ராசஸ். ஏன்னா அடுத்தடுத்த ஒருத்தவங்களுக்கு நீங்க மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ நீங்க ஒவ்வொரு இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது உங்களோட டைம் ரொம்பவே எடுத்துக்கும். ஸோ ஓடோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ளேட் அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். அது எல்லா கஸ்டமருக்கும் இப்போ ஆஃபர் அப்படிங்கிறப்போலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் அதே மெயில் தான் சென்ட் ஆக போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் டெம்ப்ளேட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதில் கண்டென்ட் மட்டும் ஒரு இது சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தென் எல்லா கஸ்டமரையும் செலக்ட் பண்ணிட்டு, கஸ்டமர்னா நீங்கள் ஆல்ரெடி கான்டாக்ட் மாடியூலில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அந்த கான்டாக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்டாக்ட்லேயே நம்ம பார்த்தோம்னா இதுல டேக் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள் சப்ளையர், கஸ்டமர், இல்ல விஐபி கஸ்டமர், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர் நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. டேக்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கீங்கன்னா டேக் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்க இவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலரா மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களால அனுப்பிக்க முடியும். ஸோ தென் ஸோ இதெல்லாம் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கறதுல பண்ண முடியும். இதுல இம்பார்ட்டனா என்ன அப்படின்னா, இந்த மெயில யார் ஓபன் பண்ணாங்க, யாரு கிளிக் பண்ணாங்க, இல்ல யார் இக்னோர் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் நீங்க ஓடோல ட்ராக் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே பிசினஸ்க்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென் இது பர்டிகுலரி எந்தெந்த பிசினஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீட்டைல் பிசினஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ் பிசினஸ்ல, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல, தென் சாஃப்ட்வேர் கம்பெனி, இவங்க எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இதுல இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலா சொல்லணும்னா ஓடோ இமெயில் மார்க்கெட்டிங் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். தென் இது ப்ரொஃபஷனலா இருக்கும். அப்புறம் கஸ்டமருக்கு ரீச்சும் அதிகமா இருக்கும். இந்த சீரீஸ்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பார்க்க போறோம்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், தென் மெயிலிங் லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்றது, தென் கேம்பெயின் கிரியேட் பண்றது, தென் இமெயில் டிசைன் பண்றது, பல்கா எப்படி சென்ட் பண்றது, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.